முருகன் அருளால் முடியாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகனோட அருளால் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். இந்த மெசேஜ் பார்க்குறவங்க மனசுக்குள்ளே முருகனை நினச்சி ஓம் முருகான்னு டைப் பண்ணுங்கள். கந்தான்னு சொன்னாலே கவலைகள் எல்லாம் தீர்க்க போறாரு. கந்தான்னு சொன்னாலே உங்களோட கர்ம வினைகளையே மாற்றி அமைக்கக்கூடிய பவர் உங்க கூடயே முருகனை வச்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்க நீங்க எதுக்காக கவலைப்படணும்? உங்களோட வர்த் உங்களுக்கே தெரியாம போகுது. இந்த காலகட்டத்தில் நீங்க சிலர் கூட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களோட ரொம்ப க்ளோஸான சர்க்கிள் கூட இருக்கவங்கனால அந்த பிரச்சனைகளை ரொம்ப பெருசா நினைச்சு உங்களோட செல்ஃப் வர்த்தையே நீங்க மறந்துடுறீங்க. நீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருந்திருக்கீங்க. அடுத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ற மாதிரி இருக்கீங்க. நீ இந்த வேலை சூப்பரா பண்றச்ச, இதே மாதிரி எனக்கும் பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொன்னவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் மறந்துட்டு ஒரு சின்ன சண்டைகள், சின்ன கவலைகளுக்காக உங்களை நீங்க இழந்துட்டு இருக்கீங்க. இதுவே முருகனோட விளையாட்டு தான். உங்களுக்கு இதுல இருந்து ஒரு பாடம் தான் கற்பிக்கப்படுது. அதனால நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களோட நல்ல நல்ல விஷயங்கள் நீங்க என்னென்னலாம் பண்ணீங்க, உங்களோட பெருமைகள்லாம் என்னவா இருந்துச்சு அப்படின்றத நினைச்சு முருகனை நினைச்சு வேண்டுங்க. எல்லா கவலைகளும் அப்படியே தீரும். அதுக்குண்டான ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுத்துட்டு தான் போவாரு. யாரையும் முருகனை நம்பி வந்தவர் யாரையுமே இவர் கை விடவே மாட்டாரு. வேண்டுங்க, கண்டிப்பா நடக்கும். ஓம் முருகா.